Okay, welcome back to 2K Electronics in Tamil. நான் வந்து Anuranjith. So இதுக்கு முன்னாடி உள்ள செஷன்ஸ்ல நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படினா opencv கான ஐடி, அதாவது நம்ம opencv வந்து பைத்தான்ல தான் லேர்ன் பண்ண போறோம். சோ அதோட ஐடி வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத தான் பார்த்திருந்தோம். சோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா அதுல opencv எப்படி இன்டகிரேட் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். சோ opencv இன்டகிரேட் பண்றதுக்கு முன்னாடி அதோட ஓல்ட் வெர்ஷன்ஸை நம்ம வந்து வச்சுக்கலாம். சோ இது வந்து வெர்ஷன் 1 அப்படி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். தென் இப்போ opencv ஓட முக்கியமான லைப்ரரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா cv2 அப்படின்ற லைப்ரரி தான். ஸோ அதை வந்து இம்போர்ட் பண்ணலாம். ஸோ பைத்தானில் பேசிக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம C++ அப்படின்னா என்ன பண்ணியிருப்போம்னா std.io அப்படின்னு போட்டோம்னா நம்ம #include அப்படின்னு போட்டு அந்த ஹெட்டர் ஃபைல்ஸில் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஹெட்டர் ஃபைல்ஸுக்கு பதிலாக பைத்தான் வந்து என்ன போட்டிருப்பாங்கன்னா இம்போர்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டு வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த இம்போர்ட் அப்படின்ற கீவேர்டை போட்டு நீங்கள் வந்து அந்த ஃபைல் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ cv2ன்றதான் அந்த ஃபைல். தென் அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா இது நம்மளோட சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமான்றது வந்து பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைலில் போய் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ செட்டிங்ஸை போய் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து பைத்தான் இன்டர்பிரட்டர் அப்படின்னு ஒரு லொக்கேஷன் வந்து இருக்கும். ஸோ அந்த பைத்தான் இன்டர்பிரட்டரில் தான் நம்மளோட எல்லா பேக்கேஜஸுமே வந்து இருக்கும். ஸோ அந்த பேக்கேஜில் opencv இருக்கான்னு பார்த்துங்க. ஸோ ஒருவேளை opencv இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தான் opencv வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு இங்கே ஆட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இன்ஸ்டால் அதை நீங்கள் தொட்டிங்கன்னா இன்ஸ்டால் வரும்போது அது ஒரு ப்ளஸ் சைனில் இருக்கும். அதை தொட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ இந்த விண்டோவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைல்ஸ், அதாவது இருக்கிறதே எல்லா லைப்ரரி ஃபைல்ஸும் இதில் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் opencv அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறமா பைத்தான், ஸோ நம்ம வந்து பைத்தானில் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பைத்தான் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த பைத்தான் வந்து காட்டும். ஸோ நீங்கள் அதை வச்சு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வந்து ஆல்ரெடி இருக்க அந்த பேக் விண்டோலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பைத்தான் இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்றது வந்து அதில் இருக்கும். ஸோ opencv பைத்தான் நமக்கு இருக்குது. ஸோ நான் நிறைய ஃபைல்ஸ் வந்து எடுத்துப்பேன், matplotlib அப்படின்லாம். ஸோ அதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை. தென் அதுக்கப்புறமா நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு பேர் வைக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம பைத்தானில் நம்ம எந்த டேட்டா டைப்ன்ற வந்து ரெஃபர் பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் ஒரு இன்டீஜர் அப்படின்னா நீங்கள் C++ இன்ட் அப்படின்னு நீங்கள் போடுவீங்க. ஸோ uint32 அந்த மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் வந்து C++ல இருக்கும். பட் பைத்தானில் அந்த இன்டர்பிரேட்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் போடக்கூடிய வேரியபிள், அதாவது நீங்கள் கிரியேட் பண்ண வேரியபிளுக்கான டேட்டா டைப்பை அதுவே சூஸ் பண்ணிக்கும், டிபெண்ட்ஸ் அப்பான் த வேல்யூ. ஸோ இப்போ இந்த இமேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நார்மலாக மேட்ரிக்ஸ் அப்படின்னக்கூடிய வேரியபிள், அதாவது டேட்டா டைப்பில் தான் இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா இவங்க ஒரு இமேஜ் எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைமென்ஷனல் அரேவாக தான் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2 டைமென்ஷனல் அரே அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் வந்து இப்போ 641x280 அப்படின்னு ஒரு இமேஜ் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து 641 ரோஸ் அண்ட் 261 காலம்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த நம்ம விட்த் அண்ட் ஹைட் போடுவோம் இல்லையா, ஸோ அதை வந்து இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சிங்கிள் பிக்சல் எல்லாத்தையுமே ஒவ்வொரு அரே பிளேஸில் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களோட இமேஜோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைமென்ஷனல் அரேவாக தான் இருக்கும். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு 2 டைமென்ஷனல் அரே வந்து நம்ம ஒரு மேட்ரிக்ஸாக தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ அதனால இதோட டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் அப்படின்ற டேட்டா டைப்பாக தான் இருக்கும். ஸோ இந்த இமேஜில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் imread. ஸோ நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு ரீட் பண்ண போறீங்க உங்களோட இமேஜை. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா cv2 அப்படின்றத வந்து போடணும். எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து cv2 லைப்ரரிக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த ரீட் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ cv2 தென் நம்ம C++ பார்த்தீங்கன்னா இப்படி வந்து நம்ம ரீட் பண்ணியிருப்போம், அதாவது 2 கோலன் வச்சுருப்போம். பட் பைத்தானில் நம்ம வந்து டாட் அப்படின்றதான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ imread ஃபைல் நேம் டாட் ஃப்ளாக்ஸ். ஸோ ஓகே, ஸோ நம்மளோட ஃபைல் நேம் வந்து பார்ப்போம். நான் வந்து லோகோ அப்படின்ற நேமில் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ அதை வந்து நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும், லோகோ. தென் இதோட ஃபைல் ரெப்ரசன்டேஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஜேபிஜியில் போடுறீங்களா இல்லை என்ன ஃபைலில் போடுறீங்களா, நான் வந்து ஜேபிஜி அப்படின்ற ஃபைலில் தான் போட்டிருக்கேன். தென் இதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ளாக் கொடுக்கணும். ஸோ ஃப்ளாக் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஷோ பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் தெரியும். பட் ஃப்ளாக் எதுக்காக அப்படின்னா பேசிக்கான சில ஆப்ரேஷன்ஸ். ஸோ ஒரு கம்ப்யூட்டருக்கு நீங்கள் பார்க்குற மாதிரி கலரான வேர்ல்டு வந்து ஃபர்ஸ்ட் தெரியாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கம்ப்யூட்டருக்கு தெரிந்த ஒரே ஒரு லாங்குவேஜ் 0 and 1. 0வா இருந்தால் பிளாக், 1ஆ இருந்தால் ஒயிட். ஸோ இந்த மாதிரி தான் அவங்க வந்து கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. ஸோ கலரையுமே அவங்க வந்து இப்படி தான் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து HSV, அதாவது ஹியூ சேச்சுரேஷன் வேல்யூ அப்படின்னு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம லேட்டராக வர போகிற வீடியோஸில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் பார்ப்போம். ஸோ இதில் வந்து 3 வேல்யூஸ் நீங்கள் கொடுக்கலாம். ஒன்று 0, 1 1, இன்னொன்று வந்து -1. ஸோ நீங்கள் 0ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க இமேஜை கிரேவாக கன்வெர்ட் பண்ணும், இன்னொன்று வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணும், இன்னொன்று வந்து நார்மலாக வைக்கும். ஸோ நம்ம வந்து 0 கொடுத்துக்கலாம். 0 கொடுத்துட்டு இந்த இமேஜை வந்து நம்ம இப்போ ஷோ பண்ணி பார்ப்போம். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுதான் imshow.
ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த CV2 வந்து போடணும், இல்லைனா அது வந்து ஒரு எரர் காமிச்சிட்டே இருக்கும். அந்த ரெட் கலர் லைன் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ ஐஎம் ஷோ நீங்கள் இதுக்கு வந்து ஒரு விண்டோ நேம் வந்து கொடுக்கணும். ஒரிஜினல் இமேஜ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஸோ இதை வந்து நம்ம ஷோ பண்ணுவோம் இமேஜ். ஸோ இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணேன் அப்படின்னா நம்மளோட இமேஜ் வந்து ஷோ ஆகும். ஸோ நம்மளோட பைத்தான் ஃபைல் வந்து ரன் ஆயிடுச்சு. ஸோ ப்ராசஸ் ஃபினிஷ்டு வித் எக்ஸிட் கோட் 0. பட் நம்மளால் இமேஜ் வந்து பார்க்க முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செகண்ட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு செகண்ட் அது வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா CW வெயிட் கீ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ என்ன இது வெயிட் கீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது கீ ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் உங்களோட விண்டோ மூவ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த வெயிட் கீ ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கேரக்டர் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த கேரக்டர் என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ மட்டும் நான் அதை ஆட் பண்ணிட்டேன். CV2.wait key அதுக்கு நடுவில் வந்து 0. ஏன் 0 கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 10 கொடுத்தீங்கன்னா 10 மில்லி செகண்ட்ஸ் இருக்கும். 0 அப்படின்னா அது வந்து இன்ஃபினைட் டைம்ஸ் ஆஃப் லூப்பில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும் நீங்கள் கீ ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நான் வந்து 0 போட்டனால நம்மளோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு இமேஜை இம்போர்ட் வந்து பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற அட்வான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் இதுக்கப்புறம் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே கனெக்டட் வித் 2K Electronics in the build.